இன்றைய தினசரி மன்னா. பிரைஸ் தி லார்ட். புதிய நாள் புதிய நம்பிக்கையில் உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட என்ன வசனம் மூலியமா பேச போறாங்கன்னா, மேத்யூ சாப்டர் 26 verse 41. இல்ல ஏசப்பா நம்ம கிட்ட என்ன பேசுறாங்கன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஆவியோ உற்சாகம் உள்ளது, ஆனா மாம்சமோ பலவீனம் என்று ஏசப்பா நம்ம கிட்ட இந்த வசனம் மூலியமா பேசுறாங்க. ஏசப்பா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க ஜெபிக்கணும். ஏன் ஏசப்பா இப்படி சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்த உலகத்துல இருக்கோம். உலகம் இப்படி நிறைஞ்சு போயிருக்கு, ஃபுல் பாவத்தால உலகம் நிறைஞ்சு போயிருக்கு. நம்ம நினைப்போம் ஏசப்பாக நம்ம பரிசுத்தமா வாழணும். மீன்ஸ் நம்ம உள்ள மாம்ச ஆவில நினைப்போம் ஏசப்பாங்க நம்ம பரிசுத்தமா வாழணும், பாவம் செய்யக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்யறாங்களோ, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இப்படி பேசுறாங்களோ அப்படின்னு நம்ம பேசக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது, நம்ம நினைப்போம், ஆசைப்படுவோம். ஆனா ஒரு லெவல் வரும், ஒரு சுச்சுவேஷன் வரும், மீன்ஸ் நம்ம இந்த உலகத்துல போச்சல நம்மளுக்கு அறியாமவே இல்லைன்னா நம்மளால முடியாம நம்ம மீன்ஸ் இந்த உலகம் இப்படி போகணும், நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிருப்போம். நம்ம அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க எப்படி நடக்காங்க, அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு ஒரு ரோல் மாடல் யாரு? ஏசப்பா. நம்ம யார மாதிரி ஃபாலோ பண்ணணும்? ஏசப்பா மாதிரி ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த நேரத்துலதான் ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்காக நீங்க ஜெபிச்சு கிருபையை கேட்டு இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளே நம்ம பாத்துடலாமே. ஏசப்பா சிலுவையில அறிவிக்கு முன்னாடி ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, பீட்டரை ஜோம் பண்ண சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் வெளியிட்டு இருந்து ஜோம் பண்ணுங்க எனக்காக சொல்லி ஏசப்பா ஜோம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஜோம் பண்ணா பீட்டரே இல்லை. அவன் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணா, ஆனா அதுக்கப்புறம் அவன் ஆசைப்பட்டான். ஆனா மிடில் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணா, அதுக்கப்புறம் விட்டுட்டான். ஆனா அதுக்கப்புறம் ஏசப்பா அவங்க கிட்ட சொல்லுவாங்க, நீ என்ன 3 நேரம் நீ நான் இவனுக்கு ஏசப்பா யாரு எனக்கு தெரியாதுன்னு நீ என்ன மறுதலைக்கு போறேன்னு ஏசப்பா சொன்னாங்க. ஆனா பீட்டர் நிஜமா அவன் நினைச்சானா நான் இப்படி சொல்லுவேன், நான் ஏசப்பா மறுதளிப்பேன்னு அவன் நினைச்சானா? இல்லை. ஆனா சுச்சுவேஷன் வரும்போது அவனால அந்த இடத்துல நிக்கவே இல்லை. அவன் ஏசப்பா என்ன பண்ணிட்டான், 3 நேரம் மறுதளிச்சுட்டான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இதனாலதான் ஏசப்பா நம்ம கிட்ட சொல்றாங்க, நீ இங்க போனாலும், மீன்ஸ் இந்த உலக காரியத்துல, வேலையில, டியூஷனும் ஸ்கூல்லையும் இங்க போனாலும், மீன்ஸ் நீ ஆசைப்படுற என்ன பரிசுத்தமா வாழணும் ஏசப்பாக்காக. ஆனா அதுக்காக நம்ம ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெபம் எப்படின்னா, ஜெபம் பெட்ரோல் மாதிரி. இப்ப நம்ம வண்டி ஓட்டுறோம், வண்டியில சப்போஸ் பெட்ரோல் இல்லைன்னா அந்த வண்டிக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா? ஒரு யூஸும் இல்லை. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா நம்ம லைஃப் மொத்தமா எம்டி. அதனாலதான் ஏசப்பா என்ன நாளத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஜெபிங்க, ஜெபத்துல இன்னும் அதிகமா நம்ம வளரணும். இருக்க கடைசி காலமா இருக்கு. பிசாசு யாரை விழுங்கலான்னு பிசாசு பார்த்துட்டு இருக்காச்சா, இது சான்ஸ் கிடைக்குமா சொல்லி. அப்போ நம்ம ஜெபத்துல ஏசப்பா கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆனா ஏசப்பா நம்மளை கைட் பண்ணுவாங்க. இப்படி போகாத, இது பண்ணாத, இது பேசாத. ஏசப்பா நம்ம கிட்ட ஃபேஸ் டு மீன்ஸ் நம்ம ஏசப்பா நம்ம கிட்ட பேசுறது நம்மளால உணர முடியும். நம்ம இது ஏதாச்சும் சின்ன பாவம் செஞ்சாலும் நம்மளுக்கு நம்ம மனசாட்சி நம்ம குற்றம், ஐயோ நம்ம இது பாவம் பண்ணிட்டோமே, உடனே திரும்ப நம்ம ஏசப்பா முன்னாடி போய் நம்ம மன்னிப்பு கேட்டு திரும்ப அதுக்கப்புறம் ஏசப்பா கிருபையும் வெள்ளத்தையும் தருவாரு அவருக்காக பரிசுத்தமா வாழறதுக்கு. ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் நம்ம கேட்டோம், அதே மாதிரி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஏசப்பா இந்த வசனம் மூலியமா நம்மளை ஆசீர்வதிக்க போறோம். நம்ம இந்த வசனம் எப்படி இருக்கோ அது மூலியமா ஏசப்பா நம்மள பரிசுத்தமா வாழறதுக்கு உதவி செய்வாரு. ஆமென், ஆமென். அப்பா சொல்றோம் ஏசப்பா. ஏசப்பா இந்த வசனத்தை ஏசப்பா நீங்க கேட்கறதுக்கு ஏசப்பா நீங்க உதவி செஞ்சீங்க, அதுக்காக கோடி நன்றி ஏசப்பா. ஏசப்பா இப்படி நாங்க வசனம் கேட்டோமோ ஏசப்பா, ஏசப்பா எங்க ஆவியோ ஏசப்பா உற்சாகமா இருக்கு ஏசப்பா. ஆனா ஏசப்பா எங்க மாம்சத்துல ஏசப்பா நாங்க அடிக்கடி ஃபெயில் ஆயிடுறோம் ஏசப்பா. எங்களால ஜெயிக்க முடிய மாட்டேங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த காலத்துல ஏசப்பா நாங்க உங்க சமூகத்துல உட்காந்து ஜெபிச்சு ஏசப்பா இப்படி ஏசப்பா எங்க ஆவி உற்சாகமா இருக்கும். அதே மாதிரி எங்க மாம்சமும் உற்சாகமா இருக்கிறதுக்கு உமக்காக எந்திரிச்சு உமக்காக ஓடுறதுக்கு நீங்கியும் கிருபையும் வெள்ளத்தையும் தாங்க யார் யார் இதை பார்க்காங்களோ அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் நீங்க சந்திச்சு போட்டு நீங்க விடுவிச்சீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.